சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் ஐஸ்கிரீம் தாங்க செஞ்சுருக்கேன். இது ரொம்ப சுவையாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10-20 நிமிஷம் வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இந்த பீட்ரு வச்சு நல்லா இந்த விப்பிங் க்ரீம் வந்து அடிச்சுக்கணும். ஒரு நிமிஷம் இந்த விப்பிங் க்ரீம் அடிச்சுக்கோங்க. இப்போ அடிச்சுட்டு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பெரிய மாம்பழம் மட்டும் ஒரு 2 மாம்பழம் வந்து தோல் நீக்கிட்டு இப்போ இப்படி எடுத்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்ல புளிப்பு இல்லாத மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிள்ளைங்க வந்து இது பண்ணுவாங்க, பெரியவங்களும் அப்படி தான். அதனால் நல்லா புளிப்பு இல்லாத நல்லா இனிப்பான மாம்பழம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து அந்த மாம்பழ பல்ப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தேங்காய் பால். நான் தேங்காய் பால் வந்து எவ்வளோ சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாம்பழம் ஐஸ்கிரீம் மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இந்த விப்பிங் க்ரீமோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பீட்ரு வச்சு நல்லா அடிச்சுக்கணும். இதில் மெயின் வந்து தேங்காய் பாலுங்க. தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஒரு 1/2 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே சேர்த்தா கூட கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் கரையும். அடுத்து வந்து ஒரு மாம்பழம், ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து இதில் வந்து மேங்கோ எசன்ஸ் ஊற்றுவாங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இது வந்து சேர்க்கலை, அந்த மேங்கோ எசன்ஸ் வந்துலாம் சேர்க்கலை. அப்படியே இந்த மாம்பழம் அப்புறம் வந்து தேங்காய் பால் விப்பிங் க்ரீம் மட்டும் தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நல்லா ஏறப்போவாத ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு இதில் ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து இதை வந்து வச்சுருவோம். ஒரு 5 மணி நேரம் இதை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா, ஐஸ்கிரீம் அரைச்சிட்டு திரும்ப வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்ப எடுத்து திரும்ப ஒருக்க மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து திரும்ப வைப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் செய்வோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுட்டு வைக்கிறோமே, அதுதான் சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பாக தேங்காய் பால் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதில் மேலே வந்து ஒரு 2 பாதாமை இந்த மாதிரி சீவி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். என்னோட இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு விட்டுவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.